சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள பழைய இரும்பு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலியிடம் கேட்கலாம். கசாலி, வணக்கம். கசாலி, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இதை அணைக்கும் முயற்சியில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன கசாலி? சென்னை அடுத்த பள்ளிக்கரணை, மயிலை, பாலாஜி நகர், புறம், மடிப்பாக்கம், ராம்நகர் தெற்கு விரிவு பகுதியில் உள்ளது. இங்கே பழைய இரும்பு உடன் நடத்தி வருபவர் கண்ணன். இந்த இரும்பு உடனிலிருந்து பழைய வயர்கள் மற்றும் இரும்பு பொருட்கள், இந்த இரும்பு வயர்களை எடுத்து அதிலிருந்து செம்பு கம்பிகளை எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் உடன் அதிக அளவில் மின்சார வயர் கம்பிகள் மற்றும் பழைய வயர்கள் இருப்பதால் அந்த வயர்களின் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து மலவளர்ந்து இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக தகவல் இருந்ததும் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 2 தனியார் தண்ணீர் வண்டிகளும் கொண்டது தீ அணைக்கும் பணியில் ஈடுபடுகிறார். இந்த பகுதி முழுவதும் கரும் புகையில் குழந்தை இருந்ததால் அந்த பகுதி கண்ணி எரிக்கல் போன்றவர்களும் இருக்கிறது. தீயணைக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள் இந்த தீ அணைக்கப்படும் என்றும், இந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது, மின்சார கேபிள்களை கொளுத்தும் போது ஏற்பட்டதா என்பதையும் சம்பந்தமாக மடிப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.